Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம எல்லா விதமான காய்கறியும் சேர்த்து போட்டு செய்யக்கூடிய ரொம்பவே சுவையான கதம்ப சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்திருக்கேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 போல வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அப்படியேவும் சேர்த்துக்கலாம் அல்லது வாணலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு முறை வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா செஞ்சு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு துவரம்பருப்பை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கூடவே கொஞ்சம் போல் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சிலர் பருப்பு வேக வைக்கும் போதே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து வேக வைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும். நான் பருப்பில் தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கலை. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்த்து வதக்க போகிறோம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறினாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சமயத்தில் பூண்டு எடுத்து நல்லா நச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பூசணி சேர்க்கலாம், அல்லது பரங்கிக்காய் சேர்க்கலாம், அல்லது முருங்கைக்காய் சேர்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த காய்கறி கிடைக்குதோ அந்த சமயத்தில் அந்த காய்கறியை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சுக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்து காய்கறியை வேக வைக்கும் போது அந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாம்பார் பொடியிலேருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நீங்களே ரெடி பண்ணி கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைனா ரெடிமேடாக வாங்கின சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பொடி நீங்களே ரெடி பண்ணி செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாம்பார் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை லைட்டாக மசிச்சு விட்டு இது கூட ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட கரைச்சி விட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாம்பார் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா கூட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது இப்படியே சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரியே சாப்பிட்டுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா விதமான காய்கறியும் போட்டு செய்யும் போது அந்த சாம்பாரே தனி டேஸ்ட்டு தான். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்ப சுவையான சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.